வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஜூன் 1 ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டம் கட்சித் தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் அணிச் செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு விரிவாக்கப்பட்ட பதவி வழங்கப்படலாம் என்ற ஊகங்கள் அதிகரித்து வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடும் பணியை அவர் நியமிக்கப்படலாம் என்று பலர் நம்புகின்றனர். இது கட்சிக்குள் அவரது அரசியல் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்கபடியாகும். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் வணிக வரிகள் அமைச்சருமான பி. மூர்த்தி கூட்டத்திற்கான விரிவான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார். இந்த நிகழ்வில் கட்சியின் 76 மாவட்ட பிரிவுகளில் இருந்து சுமார் 6000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் சனிக்கிழமை பிற்பகல் விமானம் மூலம் மதுரை வந்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கூட்டத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கூட்டத்தின் போது கட்சி புதிய முக்கிய பதவிகளை அறிவிக்கக்கூடும் என்ற ஊகமும் உள்ளது. எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களில் அந்தந்த பிராந்தியங்களில் தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்பார்வையிட தற்போது முறைசாரா முறையில் செயல்பட்டு வரும் 8 பிராந்திய பொறுப்பாளர்களின் பாத்திரங்களை முறைப்படுத்துவதும் அடங்கும். கட்சி வட்டாரங்களின்படி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு இடையேயான தேர்தல் உத்திகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் மோதல்களை தீர்ப்பதற்கான பொறுப்பை உதயநிதி ஸ்டாலினிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கலாம். இந்த நடவடிக்கை திமுகவிற்குள் அதிக நிறுவன மற்றும் தேர்தல் பொறுப்புகளுக்கு அவரை தயார்படுத்தும் ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பரவலாக கருதப்படுகிறது. கட்சி தொண்டர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் கட்சியின் வெற்றிக்கு அடித்தளமாக கடின உழைப்பு மற்றும் மூலோபாய திட்டமிடலின் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் வலியுறுத்தினார். மதுரையில் நடைபெறும் கூட்டம் கட்சியின் இலக்குகள் மற்றும் பொறுப்புகளை முன்னோக்கி நகர்த்துவதற்கான ஒரு தளமாக செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தங்கக் கடன்கள் மீதான கட்டுப்பாடுகளுக்கு எதிராக தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக விவசாயிகள் பிரிவு போராட்டத்தை பற்றி குறிப்பிட்ட ஸ்டாலின், ரிசர்வ் வங்கியின் அத்தகைய கட்டுப்பாடுகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்பதை கூட்டுறவு அமைச்சர் கே. ஆர். பெரியகருப்பன் உறுதிப்படுத்தினார். மத்திய அரசு மக்களை ஆதரிக்க தவறிவிட்டாலும் ஏழைகளின் நலனில் மாநில அரசு உறுதியாக உள்ளது என்று ஸ்டாலின் மேலும் வலியுறுத்தினார். கல்விக்கான மத்திய நிதி மறுக்கப்பட்ட போதிலும் இருமொழிக் கொள்கையை மாநிலம் தொடர்ந்து கடைபிடிப்பதை அவர் எடுத்துரைத்தார். எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், திமுக அரசாங்கத்தின் புகழ் மீதான தனது நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் 2026 தேர்தலுக்கான அடித்தளத்தை அமைப்பதற்காக கவுன்சில் கூட்டத்தின் போது ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.